ஸ்டார்ட் பண்ணலாமா? டுடே we gonna see about the current affairs of May 7. Let's get see your first news. ஃபர்ஸ்ட் நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் வந்து நம்ம ஊரில் நடக்க போகுது. 2026 சம்மிட் நடக்க போகுது. எங்கன்னா நியூ டெல்லியில். ஈவெண்ட் பேருன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் சம்மிட் வந்து யார் வந்து லான்ச் பண்ணுறதுனா பூபேந்திர யாதவ், மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் அவர் தான் லான்ச் பண்ணுறாரு. தென் இதோட தீம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தீம் என்னன்னா சேவ் பிக் கேட், சேவ் ஹியூமனிட்டி, சேவ் ஈகோசிஸ்டம் அப்படின்ற ஒரு தீம் ரிலீஸ் பண்ணுறாங்க. கீ அவுட்கம் என்னன்னா அடாப்ஷன் ஆஃப் டெல்லி டிக்ளரேஷன் ஆன் பிக் கேட் கன்வர்சேஷன் அப்படின்றது தான் வந்து கீ அவுட்கம் எக்ஸ்பெக்டட். இது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இதோட எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2023 லான்ச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து 150 crores வந்து கார்பஸ் லான்ச் பண்ணாங்க. எந்தெந்த இயர் இருக்குன்னா 23 28 மொத்தம் 5 இயருக்கு 28 வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. தென் பார்ட்டிசிபேஷன் கண்ட்ரி வந்து 95 பிக் கேட் ரேஞ்ச் கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியா பிகம் த டாப் குளோபல் ரெமிட்டன்ஸ் ரெசிப்டன்ட் இன் 2024. ரெமிட்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஊரில் இருக்காங்கல்ல, நம்ம ஊர்லேருந்து அப்ராட் போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்க வந்து அப்ராட்லேருந்து மணி அனுப்புகிறாங்கல்ல, மணி சென்ட் பண்ணுறாங்கல்ல நம்ம இந்தியாவுக்கு, அது பேர் தான் ரெமிட்டன்ஸ். ஸோ அது வந்து வேர்ல்ட் மைக்ரேஷன் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறான். யாருன்னா ரிலீஸ்டு பை இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன் ரிலீஸ் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்தியாவோட இன்ஃப்ளோ 2024 நம்மளோட ரெமிட்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 137.67 பில்லியன் வந்து நமக்கு ரெமிட்டன்ஸ் வந்திருக்கு அப்படின்றது சொல்கிறான். குளோபல் ரேங்க் வந்து இந்தியாவுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து ரெமிட்டன்ஸ் ரெசிப்டுக்கு வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட் என்னன்னா ஒன்லி த கண்ட்ரி டு கிராஸ் 100 பில்லியன் ஏன்னா சிங்கிள் இயர், ஒரு இயரில் 100 பில்லியன் வாங்கினதுல நம்ம தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். 2010 வந்து 53.48 பில்லியனாக இருந்தது. இப்போ என்னவா சேஞ்ச் ஆயிடுச்சு, 137.67 பில்லியனாக 2024 சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்மளோட மேஜர் சோர்ஸ் யார் வந்து அதிகமான ரெமிட்டன்ஸ் நம்ம அவங்க கிட்டேருந்து வருதுன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் ஃபஸ்ட்டு. அதை ஃபாலோ பண்ணி சவுதி அரேபியா, அதை ஃபாலோ பண்ணி சுவிட்சர்லாண்ட் அண்ட் ஜெர்மனி. ஃபஸ்ட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ். இன்னொரு ஃபேக்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்களேன், இந்தியா ரேங்க்டு செகண்ட் குளோபலி இந்த இன்டர்நேஷ்னலி மொபைல் ஸ்டூடெண்ட். அப்போ மொபைல் ஸ்டூடெண்ட்டில் இந்தியா வந்து செகண்ட் குளோபலி. ஓவர் 6,20,000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட் இன் 2022 இருந்திருக்காங்க. அது வந்து சைனா வந்து இதில் ஃபர்ஸ்ட் ரேங்க், நம்ம செகண்ட் ரேங்க், சைனா வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க். இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, இந்தியாவும் வியட்நாமும் பார்ட்னர்ஷிப் சேர போகிறாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் பேர் என்னன்னா என்ஹான்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பு. எப்போ இந்த சைன் பண்ணுறாங்கன்னா May 2026. யார் வந்து அது வியட்நாமீஸ் லீடர் யார் வந்து ப்ரெசென்ட் ஆகிருப்பாருன்னா டூ லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருப்பார். ட்ரேட் டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ட்ரேட் டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 25 பில்லியன் பை 2030 ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. யாரும் இந்தியாவும் வியட்நாமும். கரண்ட் ட்ரேடு இப்போ வந்து 16 பில்லியன் கிட்ட போயிட்டுருக்கு. அது 25 பில்லியனை வந்து 2030 நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சைன் பண்ணிருப்பாங்க. மொத்தம் 13 MOU சைன் பண்ணியிருக்காங்க. 13 MOU இந்தியாவும் வியட்நாமும். எந்தெந்த ஏரியாலனா டிஜிட்டல் பேமெண்ட்ஸு, ரேர் எர்த் மினரல்ஸ், ஹெல்த் கேர், எஜுகேஷன் அப்படின்ற ஒரு சில இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நம்மளோட UPI இருக்குல்ல, அதை வந்து வியட்நாமோட பேமெண்ட் சிஸ்டத்து கூட கனெக்ட் பண்ணுறது, லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா டு எனேபிள் QR பேஸ்டு கிராஸ் பார்டர் டிஜிட்டல் பேமெண்ட்டுக்காக. தென் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் இந்தியா டு அசிஸ்ட் பண்ண போகிறோம். எதனா மைசன் டெம்பிள் காம்ப்ளெக்ஸை வந்து அசிஸ்ட் பண்ண போகிறோம். இது எங்கே இருக்குன்னா வந்து வியட்நாமில் தான் இருக்குது. இது வந்து யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து முன்னாடி இருந்திருக்கு. அதை வந்து நம்ம வந்து அசிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, இந்தியாவும் சவுத் கொரியாவும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா 54 பில்லியன் பைலேட்ரல் ட்ரேடு பை 2030 அப்படின்ற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. யாரும் இந்தியாவும் சவுத் கொரியாவும் 54 பில்லியன் பைலேட்ரல் ட்ரேடு வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரேட் டார்கெட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 54 பில்லியன் பை 2030. இப்போ கரண்ட் ட்ரேடு வந்து 27 பில்லியன் இருக்குது. அதை வந்து டபுள்டாக மாற்ற போகிறாங்க. இன்னும் ஒரு 4 இயர்ஸில் அதை டபுள்டாக மாற்ற போகிறாங்க. இது யார் ப்ரெசென்ட்டில் இருக்கிறதுனா, இந்த ப்ரெசென்ட் எப்போ சைன் பண்ணுறாங்கன்னா சவுத் கொரியன் பிரசிடென்ட் லியா மங்குன்றவர் வந்து அந்த 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 சைனிங் அப்போ வந்து ப்ரெசென்ட் ஆகிருப்பார்.
கீ அக்ரிமெண்ட் என்னன்னா அப்கிரேடேஷன் ஆஃப் சிஇபிஏ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டை வந்து அப்கிரேட் பண்ணுறது தான் இதோட அக்ரிமெண்ட் நேமு. இந்தியாஸ் எக்ஸ்போர்ட் டு சவுத் கொரியா ஃபில் எவ்வளோனா, இப்போ சவுத் கொரியாவுக்கு இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அது வந்து கம்மியாக இருக்கும். எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 5.81 பில்லியன் வந்து கம்மியாக இருக்கும் ஓர் 24-25 அந்த 24 பீரியடில். வைல் இம்போர்ட் ஃப்ரம் கொரியாவிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம்ல, அது வந்து ஹையாக இருக்கும். எவ்வளோன்னா 21.06 பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கிரியேட்டிங் a ட்ரேட் டெபிசிட் ஓவர் 15 பில்லியன் வந்து ட்ரேட் டெபிசிட் வந்து நமக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ் பண்ண போகிறாங்க. என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்னால், லான்ச் இந்தியா கொரியா டிஜிட்டல் பிரிட்ஜுன்னு ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க அந்த கனெக்டிவிட்டிக்காக. தென் ஃபோக்கஸ் ஏரியா என்னன்னா ஏஐ குவாண்டம் டெக்னாலஜி தான் ஃபோக்கஸ் ஏரியா. அப்புறம் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா 28-29 டிக்ளேர்ட் ஆஸ் இயர் ஆஃப் இந்தியா ஆர்ஓகே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இயர் ஆஃப் இந்தியா அண்ட் ஆர்ஓகே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 28-29 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா நியூ சிபிஎஃப்சிஸ்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனோட சேர்மேன் வந்து அப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. யாருன்னா சாக்ஷி ஸ்ரேகா வேம்பதின்ற ஒரு பர்சன் வந்து எங்கள் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுக்கு வந்து அப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. தென் யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுனா ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ பீரியடுக்குனா 3 இயர்ஸ்க்கு. அவரோட ப்ரீவியஸ் ரோல் என்ன வந்திருக்குன்னா சிஇஓ ஆஃப் பிரசாத் பாரதி. இந்த ஆல் இந்தியா ரேடியோ அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களா, அவங்க தான் பிரசாத் பாரதி. அதோட சிஇஓவாக இருந்திருக்காரு. யாருன்னா சாக்ஷி ஷேகா வெம்பதி. தென் இவரோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் என்னன்னா அலுமினி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பேவோட அலுமினி இவர். தென் அவார்டு வந்து என்ன வாங்கியிருக்காருன்னா பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு. இந்த வருஷம் தான் வாங்கியிருக்காரு பத்மஸ்ரீ. இவர் வந்து யார் சக்சீட் பண்ணுறதுன்னா இந்த போஸ்ட்டை வந்து யார் சக்சீட் பண்ணுறதுன்னா பார்சுன் ஜோஷின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை சக்சீட் பண்ணி தான் வந்து சாக்ஷி சேகர் வேம்பதின்றவர் வந்து உள்ள என்டர் ஆகியிருப்பாரு. அப்புறம் பார்சுன் ஜோஷியோட நியூ ரோல் என்னன்னா இவர் என்னவா மாறி இருக்காருன்னா சேர்மேன் ஆஃப் பிரசாத் பாரதி. அவர் விட்ட பொசிஷன் சாக்ஷி சேகர் வேம்பதி விட்ட பொசிஷனை வந்து பார்சுன் ஜோஷி வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாரு. எதுலன்னா பிரசாத் பாரதியில். நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் என்னன்னா இந்தியா லான்ச்சஸ் ஃபர்ஸ்ட் பேரியர் ஃப்ரீ எம்எல்எஃப்எஃப் டோலிங் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எம்எல்எஃப்எஃப்னா ஒன்றும் இல்லை, மல்டி லேன் ஃப்ரீ ஃப்ளோ டோலிங் சிஸ்டம். இது என்னன்னா மல்டி லேன் இருக்கும், அதில் வந்து டோலிங் சிஸ்டமே இருக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேமரா வச்சு இல்லைன்னா சேட்டலைட்டை வச்சு இமேஜிங் மூலயமா மட்டுமே அந்த டோலிங் சிஸ்டம் எந்த ஸ்டாப்பும் இல்லாமல் எந்த பேரியரும் இல்லாமல் நான் வந்து ட்ராவல் பண்ணோன்றதுக்காக கொண்டு வராங்க. இது யார் வந்து லான்ச் பண்ணுறதுனா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனல் சைட் எங்கன்னா குஜராத்தில். எந்த டோல் பிளாஸானா சோர்சி டோல் பிளாஸு குஜராத்தில். ஹைவே எந்த ஹைவேலன்னா NH-48 சூரத் டு பாராஜ் சர்ச்சில் இந்த இயர்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. த சிஸ்டம் கம்பைன்ஸ் என்ன கம்பைன்ஸ் பண்ணிருக்கா ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னைசேஷன். இது எதை கம்பைன் பண்ணியிருக்குன்னா ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அங்கே கேமராஸ் இருக்கும். அந்த கேமராஸ் என்ன பண்ணுன்னா நம்பர் பிளேட்டை ரெகக்னைஸ் பண்ணும், ஹை ஸ்பீட் FIRD ரீடர்ஸ் பண்ணும். அப்புறம் என்னத்தை ஸ்கேன் பண்ணணும்னா ஃபாஸ்டேகை ஸ்கேன் பண்ணி மணி இல்லைன்னா மணி எடுத்துக்கும். ஃபாஸ்டேக் நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்களா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் என்ட்ரு ஆகுறீங்களா, ஸோ ரோட் டேக்ஸுக்காக ஃபாஸ்டேக்லேருந்து உங்களுக்கு காசு எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பைலட் ப்ராஜெக்ட் ஆர் ஆல்சோ ஆப்ரேட்டட் அட் எங்கெங்கெல்லாம் ஆப்ரேட் ஆக போகுதுன்னா தெலுங்கானாலையும் ராஜஸ்தான்லேயும், மோகன்பூர் தெலுங்கானாலையும் மோகன்பூர் ராஜஸ்தான்லேயும் ஹைதராபாத் தெலுங்கானாலையும் வந்து இது வந்து பைலட் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் ஆக போகுது. அப்போ ஃபஸ்ட்டு எங்கே லான்ச் ஆக போகுதுன்னா குஜராத்தில். இந்த வெஹிக்கல் வித்தவுட் ஃபாஸ்டேக் ரிசீவ் நோட்டீஸ் வந்துடும். நம்ம கிட்ட வந்து ஃபாஸ்டேக் இல்லைன்னா நோட்டீஸ் வந்துடும். 72 ஹார்ஸ்குள்ள பே பண்ணணும், இல்லைனா வந்து நமக்கு ஃபைனை வந்து டபுள் அமௌண்ட்டாக மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் NHAA பிளான்ஸ் டு எக்ஸ்டெண்ட் MLFF சிஸ்டம் டு மோர் தென் 1000 டோல் பிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. MLFFனா மல்டி லேன் ஃப்ரீ ஃப்ளோ டோலிங் சிஸ்டத்தை வந்து மோர் தென் 1000 டோல் பிளாஸில் வந்து 4 லேனு அண்ட் அபோவ் ஹைவே எண்ட் ஆஃப் 2026 நான் வந்து பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை பற்றி பார்ப்போமா? இது எங்கே இருக்குது? இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1988 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இதோட ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. இதோட சேர்மன் வந்து சந்தோஷ்குமார் யாதவ் தான் இதோட சேர்மன். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாமா?
நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இருக்கான்ல, அவன் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறான். என்ன ரிப்போர்ட்னா, கிரைம் இன் இந்தியா 2024 ரிப்போர்ட்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறான். இது என்னன்னா, த ரிப்போர்ட் ஷோஸ் அ 6% டிக்ளைன் இன் ஓவரால் கன்சிடபிள் கிரைமை வந்து 6% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி, கன்ஜென்சிபிள் கிரைம் வந்து 6% டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அக்ராஸ் இந்தியா. பட் ஹைலைட்டட் மேஜர் ரைஸ் என்ன, சைபர் அஃபென்ஸில் வந்து நம்ம மேஜர் ரைஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் ரெஜிஸ்டர்டு கன்ஜென்சிபிள் கிரைம்ஸ் வந்து 58.86 லேக் கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. வைல் சைபர் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 17.9% வந்து ரீச்சஸ் 1,01,928 யூனிட் இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. சைபர் இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. அப்போ கன்ஜஸ்டபிள் கிரைம் வந்து 58.86 லேக்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. இதுவே சைபர் கிரைம் வந்து 17.9%, நியர்லி 1 lakh இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் the report also noted the mixed trend among the vulnerable groups. mixed trend இருக்கு. crimes against women டிக்ளைன் ஆயிருக்கு. எவ்வளோனா 1.5%. பட் அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் வந்து 5.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிரைம் அகேன்ஸ்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ரோஸ் 16.9% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் தெலுங்கானா ரெக்கார்டட் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சைபர் கிரைம் கேசஸ், நியர்லி 50% ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க தெலுங்கானா. தென் ட்ரக் ஓவர்டோஸ் டெத் ஆல்சோ சர்ஜ்டு பை 50%. with Tamil Nadu reported highest number of fatalities. The next பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்னன்னா, குமர்மங்கலம் பிர்லா இருக்கார்ல, அவர் வந்து அப்பாயிண்ட் ஆகுறாரு. எதுக்கு அப்பாயிண்ட் ஆகுறாருனா, வோடஃபோன் ஐடியா லிமிடெட் இருக்குல்ல, அதுக்கு அப்பாயிண்ட் ஆகுறாரு. என்னவானா, நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனா அப்பாயிண்ட் ஆகுறாரு. யாரை ரீப்ளேஸ் பண்ணினா, ரவீந்திர தாக்கூரை ரீப்ளேஸ் பண்ணி குமர்மங்கலம் பிர்லா வந்து வோடஃபோன் ஐடியாவுக்கு வந்து இப்போ வந்து அப்பாயிண்ட் ஆகுறாரு. ரவீந்தர் தாக்கூர் நியூ ரோல் என்னன்னா, நான் எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்மன். எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன்லேருந்து வைஸ் சேர்மனாக மாறிட்டாரு. தென் என்பிசிஏ இருக்கான்ல, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அவன் எக்ஸ்ப்ளோர்ஸ் ஏஐ பேஸ்டு கம்ப்ளைண்ட் சிஸ்டம்ஸ் ஃபார் யூபிஐ ஈகோ சிஸ்டம். இவன் என்னன்னா, யூபிஐ இவன் தான் மேனேஜ் பண்ணிக்கிறான். அந்த யூபிஐலேருந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும்ல, இதெல்லாம் வந்து குறை இருக்குது, நிறைய இருக்குது, இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வரும்ல, அதை வந்து ஏஐ பேஸ்டு கம்ப்ளைண்ட் சிஸ்டமாக வந்து கொண்டு வர போகிறான், ஃபாலோ பண்ணுற மாதிரி கொண்டு வர போகிறான். இந்த ஆர்கனைசேஷன் யார்? நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இனிஷியேட்டிவ்னா ஏஐ லீடு ஏஜென்டிக் கம்ப்ளைன்ஸ் மாடல் ஃபார் யூபிஐ ஈகோசிஸ்டத்துக்கு கொண்டு வர போகிறாங்க. த பர்பஸ் என்னன்னா, ஃபாஸ்ட் ட்ராக்கிங் பேங்க் சர்டிஃபிகேஷன் அண்ட் கம்ப்ளைன்ஸ் ப்ராசஸ். பேங்க் சர்டிஃபிகேஷனையும் கம்ப்ளைன்ஸ் ப்ராசஸையும் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறதுக்காகவும். இதை எவ்வளோ ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணியிருக்காங்கன்னா, த இனிஷியேட்டிவ் எய்ம்ஸ் டு ரெடியூஸ் இம்ப்ளிமெண்டேஷன் டைம் லைன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சர்க்குலர்ஸ் இருக்குல்ல, சர்க்குலர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதோட டைம் லைன் வந்து கம்மி பண்ணுறாங்க. 4 to 8 வீக்ஸ்லேருந்து ஜஸ்ட் 7 to 10 டேஸாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. The move comes NPCI issues over 30 UPI related operational circular. மொத்தமாக 30 UPI related ஆப்ரேட்டிங் சர்க்குலர் டியூரிங் 25-26 இயருக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏர்லியர் NPCI என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபிமின்ற ஒரு டொமைன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டொமைன் ஸ்பெசிஃபிக் ஏஐ லாங்குவேஜ் மாடல் டு டிசைன் ஃபார் an இந்தியன் பேமெண்ட் இக்கோசிஸ்டம். இப்போ என்பிசிஐ முன்னாடி லான்ச் பண்ணது என்னன்னா, ஃபிமின்னு ஒன்று லான்ச் பண்ணுறான். எதுக்காகனா, இந்த பேமெண்ட் இக்கோசிஸ்டத்துக்காக ஏஐ வச்சு டிஸ்பியூட் ரெசல்யூஷன், அப்புறம் இந்த மேண்டேட்ரி லைஃப் சைக்கிள் இதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து ஃபிமி. ஆல்சோ என்பிசிஐ வந்து என்விடியா கூட பார்ட்னர்ஷிப் ஆடுறான். எதுக்காகனா, டு டெவலப் த சோவரின் ஏஐ ஃபவுண்டேஷன் டெய்லர்டு ஃபார் இந்தியன் பேமெண்ட் செக்டர்ஸுக்கு வந்து ஏஐ அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காக என்பிசிஐயும் என்விடியாவும் பார்ட்னர்ஷிப் சேர்றாங்க. தென் நெக்ஸ்ட் என்னன்னா, வெஸ்ட் பெங்கால் ஸ்கீம் வந்து ஒன்று லான்ச் பண்ணுறாங்கன்னா, என்ன லான்ச் பண்ணுறாங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனான்ற ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க. இப்போ வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம், பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் மம்தா பானர்ஜி ரிட்டையர் ஆனாங்கல்ல, அப்போ பிஜேபி வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ 294 சீட்டில் 207 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. அவங்க வந்து ஆட்சியை பிடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் அவங்களோட நோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனான்ற ஸ்கீமை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் எங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது யார் சொல்கிறதுனா, நரேந்திர மோடி. இது வந்து ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம வயசானவங்கன்னு வச்சுங்களேன், நம்மளோட ஃபேமிலிக்கு மொத்தமாகவே ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் கொடுப்பாங்க. ஆனுவல் கேஷ்லெஸ் ஹெல்த் கேர் கவரேஜ் பர் ஃபேமிலி. அதுதான் வந்து இந்த ஸ்கீமு. ஓவர் 1.24 crores
புவர் ஃபேமிலிஸை வந்து இது கவர் பண்ணியிருக்கு. அரௌண்ட் 15.5 lakh சீனியர் சிட்டிசன்ஸை 70+ ஏஜஸில் இருப்பாங்கல்ல அவங்கள கவர் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நியர்லி 3 lakh ஆஷா அண்ட் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இதை கவராங்க. இதில் வந்து ஷேர்ஸ் எப்படி இருக்குன்னா சென்டர் அண்ட் ஸ்டேட், சென்டர் வந்து 60%, ஸ்டேட் வந்து 40% வந்து இது கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் 100th என்ஜென் போஸ்ட் ஆஃபீஸ்னு ஒன்று கொண்டு வராங்க. எங்கன்னா இனாகிரேட்டட், யார் இனாகிரேட் பண்ணுறதுனா நார்த் ஈஸ்ட் ஹில்லி யூனிவர்சிட்டி வந்து இனாகிரேட் பண்ணுறாங்க. எங்கன்னா ஷில்லாங் மேகாலயாவில். என்ஜென்னா ஒன்றும் இல்லை, ஃபுல்லாகவே வந்து பேம்போ அந்த ஸ்ட்ரா வச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணுறது, ஃபுல்லாக ஈகோ ஃப்ரெண்ட்லியாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸை வந்து ரெடி பண்ண போகிறாங்க. எங்கன்னா ஷில்லாங் மேகாலயாவில். யார் இனாகிரேட் பண்ணுறதுனா நம்மளோட கம்யூனிகேஷன் மினிஸ்டர் இருக்கார்ல ஜோதி ஆதித்ய எம் சிந்தியா, அவர் தான் வந்து இனாகிரேட் பண்ணுறாரு. இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா ஆல் உமன் லீட் போஸ்ட் ஆஃபீஸ். இது தீம் என்னன்னா மத்ருஷ்கி விக்சிட் பாரத் தான் அதோட ஸ்கீமு. டிசைன் இன்ஸ்பயர்டு பை எதை இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்கன்னா ஷில்லாங்கோட ராக் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவை இது பண்ணி மேகாலயாவில் வந்து இந்த யூஸ் பேம்போ அண்ட் ஸ்டாவை வச்சு ஈகோ ஃப்ரெண்ட்லி இன்டீரியர்ஸ் வச்சு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வந்து என்ஜென் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ஜென் போஸ்ட் ஆஃபீஸ் யார் பண்ணுறதுனா ஐஐடி டெல்லி தான் வந்து இதை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கால அவன் அனௌன்ஸ் பண்ணுறான்னா தட் நியூ எம் ஆதார் ஆப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து நியர்லி 2.1 crore கிட்டத்தட்ட 21 million டவுன்லோட் ஆயிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ன பண்ணுறான்னா நியூ எம் ஆதார்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறான். அதை வந்து 2.1 crore பீப்புள் வந்து அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 3 months அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட ஃபீச்சர் என்னன்னா ஒன் ஃபேமிலி ஒரு ஆப் போதும், மேக்ஸிமம் வந்து 5 ப்ரொஃபைல் வந்து இதில் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரொமோட் டிஜிட்டல் கவர்னன்ஸ், ஈஸ் ஆஃப் அசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் வந்து லான்ச் ஜாயின் இனிஷியேட்டிவ் ஃபார் இவி பேட்டரி ரீசைக்ளிங்காக இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் சைன் பண்ணுறாங்க. இதோட ப்ராஜெக்ட் வேல்யூவேஷன் என்னன்னா 15.2 million, நியர்லி 169 crores வச்சு இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சில் மூலயமா கிரீன் கிளீன் எனர்ஜி டெக்னாலஜிஸ்க்கு ஒர்க்கிங் குரூப்புக்காக என்ன பண்ண போகிறாங்க, இவி பேட்டரிஸை வந்து ரீசைக்கிள் பண்ண போகிறாங்க. இது யார் ஃபண்ட் பண்ணுறதுனா EU ஹொரைசான் யூரோப்பியன் ப்ரோக்ராம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸும் இந்தியாவும் 2 பேர், EU ஹொரைசான் யூரோப்பியன் ப்ரோக்ராமும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸும் 2 பேரும் ஃபண்ட் பண்ணுறாங்க இதுக்கு. இதோட கான்செப்ட் என்னன்னா விர்ச்சுவல் மைன்ஸ் ஃப்ரம் பேட்டரி வேஸ்டேஜ்லேருந்து, விர்ச்சுவல் மைன்ஸை வந்து பேட்டரி வேஸ்டேஜ்லேருந்து கொண்டு வர போகிறாங்க. இந்தியா ரீசைக்ளிங் பேட்டரி பொட்டன்ஷியல் வந்து 2030 எவ்வளோ ஆயிடுன்னு சொல்கிறாங்கன்னா 128 gigawatt ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து எதெல்லாம் சப்போர்ட் பண்ண போகுதுன்னா இதோட ப்ரொபோசல் சப்மிஷன் டெட்லைன் வந்து 15th September 2026. இதோட என்னென்னதெல்லாம் சப்போர்ட் பண்ண போகுதுன்னா யூரோப்பியன் யூனியன் பேட்டரி ரெகுலேஷனை வந்து சப்போர்ட் பண்ணும்போது, பேட்டரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரெகுலேஷன் 2022 இந்தியாவை சப்போர்ட் பண்ண போது, மெயின் எய்ம் என்னன்னா சர்க்குலர் ஈகோசிஸ்டம் அண்ட் ரிசோர்ஸ் செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்னன்னா சவஸ் பாரத் போர்ட்டல்ன்றது லான்ச் பண்ணுறாங்க. எதுக்காகனா டு இன்டெகிரேட் நேஷனல் ஹெல்த் ப்ரோக்ராம் கூட இந்த சவஸ் பாரத் போர்ட்டலில் வந்து நேஷனல் ஹெல்த் ப்ரோக்ராம் கூட இன்டெகிரேட் பண்ண போகிறாங்க. யார் வந்து இதை லான்ச் பண்ணுறதுனா ஜேபி நட்டான்றது ஜெயபிரகாஷ் நட்டா, நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், அவர் தான் வந்து லான்ச் பண்ணுறாரு. எங்கன்னா அக்கேஷன் ஆஃப் 10th நேஷனல் சம்மிட் ஆஃப் இனோவேஷன் அண்ட் இன்க்ளூசிவிட்டின்ற ஒரு 10th சம்மிட் அப்போ இதை வந்து லான்ச் பண்ணுறாரு. இதோட பர்பஸ் என்னன்னா இன்டெகிரேட்டிங் ஃப்ராக்மெண்டட் நேஷனல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ். இதோட ஆர்கிடெக்சர் என்ன ஏஐ பேஸ்டு ஃபெடரேஷன் சிஸ்டம் தான் இதோட ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க. இது எதை வந்து ஃபாலோ பண்ண போகுதுன்னா இது எதை ஃபாலோ பண்ண போகுதுன்னா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷினை வந்து ஃபாலோ பண்ண போகுது. அது கூட இன்டெகிரேட் ஆகி தான் இவங்க வந்து ஃபெசிலிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. யூஸ் ஆபா ஐடி, ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் ஐடியை வந்து யூஸ் பண்ணி ஃபார் செக்யூர் ஹெல்த் டேட்டா எக்ஸ்சேஞ்சை வந்து பண்ணிக்க போகிறாங்க. ஆபா ஐடியில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், முன்னாடி நம்மளோட ஹெல்த் டேட்டாவை வந்து என்டர் பண்ணியிருப்போம், அது கூட வந்து கனெக்ட் ஆக போகுது. இது எதெல்லாம் பெனிஃபிட்ஸ் பண்ண போகுதுன்னா ரெடியூஸ் மல்டிபிள் லாகின்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணதுக்கு, மினிமைஸ்
ரிப்பீட்டேட்டிவ் டேட்டா என்ட்ரியை வந்து கம்மி பண்ணுறதுக்காகவும் ஈஸ் ஒர்க்லோட் ஆஃப் ஆஷா அமன் அண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காகவும் இன்னும் அடிஷ்னல் லான்ச் பண்ணுறாங்கன்னா ஜனனி பிளாட்ஃபார்ம்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. இது எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோன்னா மெட்டர்னல் சைல்ட் ஹெல்த், இந்த அம்மா இந்த தாய் இருக்காங்கல்ல, மெட்டர்னல் அண்டு சைல்டு ஹெல்த்தை வந்து இதை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக.